டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது நாங்கள் எங்களது 43வது சாப்டருடன் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் உருவாக்கிய சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸை நாங்கள் தனி பேஜ் ஒன்றில் எப்படி டிஸ்பிளே செய்கின்றோம் என்று இதில் பார்க்க போகிறோம். அதாவது சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பேஜ் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டி இருக்கிறது. நாங்கள் உருவாக்கிய ஆல் சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் அதில் டிஸ்பிளே செய்ய முடிய வேண்டும். ஃபார்ம்ஸ் உருவாக்குவது எப்படி என்று நாம் கிரியேட் செய்தமை எவ்வாறு என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதேபோல் புதிதாக எங்களுக்கு தேவையான விதத்தில் கஸ்டமைஸ் செய்து எக்ஸசைசஸ் உருவாக்குவது எப்படி என்று சொல்லித்தந்தேன். நாங்கள் உருவாக்கும் அந்த எக்ஸசைசஸை நமது மொபைலின் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்வது எப்படி என்றும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதனால் அதற்கு நாங்கள் ஹை பேக்கேஜை தான் யூஸ் செய்தோம். இதனால் நாங்கள் ஸ்டோர் செய்த டேட்டா மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸை நான் இப்போது ஃபெச் செய்து டிஸ்பிளே செய்ய வேண்டி இருக்கிறது. அதை கிளிக் செய்த பிறகு அதன் சிங்கிள் பேக்கேஜ் ஒன்றுக்கு என்னை அழைத்து சென்று அந்த பேக்கேஜில் அந்த டீட்டெயில்ஸை எனக்கு காட்ட வேண்டி இருக்கிறது. சரி, அப்படியானால் இந்த சிங்கிள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பேஜை எப்படி கோட் செய்கிறோம் என்று நாங்கள் பார்ப்போம். சரி, இந்த செக்ஷனில் நாங்கள் பார்க்க வேண்டும். நான் இங்கு யூஐயில் காட்டினால் உங்களுக்கு இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை கிளிக் செய்த பிறகு இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸின் முழு டீட்டெயில்ஸை காட்டும் இப்படி ஒரு பேஜுக்கு ரீடிரெக்ட் செய்ய வேண்டும். அதாவது யூசர்ஸ் நேவிகேட் செய்ய வேண்டும். இதை எப்படி செய்கிறோம் என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இங்கு பல கடினமான விடயங்கள் இல்லை. இதை நாங்கள் எப்படி சரியாக செய்கிறோம் என்று நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன். சரி, எங்களது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பேஜுக்கு நாங்கள் முதலில் புதிதாக நேவிகேஷன் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டி இருக்கிறது. நாங்கள் அதற்காக முதலில் பேஜ் ஒன்றை உருவாக்குவோம். நான் இங்கு பேஜஸுக்கு சென்று புதிதாக பேஜ் ஒன்றை உருவாக்குகிறேன். நாங்கள் இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமர் என்று கொடுப்போம். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமர் டாட். அதனால் நான் இவற்றின் பெரிய யூஐ இம்ப்ளிமெண்ட் செய்ய ட்ரை செய்யவில்லை. இப்போது நான் உங்களுக்கு முன்பும் சொன்னேன், நாங்கள் இதை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்குவோம். நான் இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமர் என்று கொடுக்கின்றேன். இப்போது நான் இதற்கு ரிக்வயர்ட் செய்கிறேன். எனது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை கட்டாயம் நான் இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். உங்களால் ஃபைனல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். நாங்கள் இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று வைப்போம். அதே போலத்தான் நான் இதை இப்படி கன்ஸ்ட்ரக்டருக்கும் ஆட் செய்கிறேன். நான் இதை பேராமீட்டரை கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்கிறேன். இப்போது நாங்கள் இவற்றை வைத்திருந்து எங்களது ரவுட்டருக்கு செல்வோம். ரவுட்டருக்கு வந்து நாங்கள் எங்களது ரூட்டை செட்டப் செய்வோம். நான் எனது ரவுட்டருக்கு செல்கிறேன். அதனால் எனக்கு இங்கும் ரூட் ஒன்றை தான் டிஃபைன் செய்ய வேண்டி இருக்கிறது. நான் இதையும் கோ ரூட்டாக டிஃபைன் செய்கிறேன். நாங்கள் பாத்தை மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமர் என்று கொடுப்போம். எனக்கு இதற்கு நேம் ஒன்றையும் செட்டப் செய்ய முடியும். நான் இங்கு ரவுட்டர் நேம்ஸுக்கு வந்து நாங்கள் இங்கிருந்து காப்பி என்று கொடுப்போம். ஸ்டாட்டிக் நான் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமர் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த URL-ஐ இந்த ரூட்டுக்கே வைப்போம். இப்போது உங்களால் இதற்கு நேம் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். ரூட் நேம்ஸில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமர் என்று நான் இங்கு பாஸ் செய்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் இதற்கும் query பேராமீட்டர்ஸாகத்தான் டேட்டா பாஸ் செய்கின்றேன். அதனால் நான் முதலில் பில்டரை வைக்கின்றேன். பில்டர் மூலம் எங்களுக்கு கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்டேட் எனக்கு கிடைக்கிறது. கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்டேட் எடுத்து நான் முதலில் ரிட்டர்ன் செய்கிறேன். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமர் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரிகிறது. இப்போது நாங்கள் நமது query பேராமீட்டராக இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை தான் எடுக்கின்றோம். அதனால் நான் இப்படி இந்த டேட்டாவை எடுக்கும் விதத்தை உங்களுக்கு முன்னரும் பேசினேன். அதனால் எனக்கு தேவை என்றால் நான் இதிலிருந்து காப்பி என்று எடுக்க முடியும். அதனால் நான் முன்பும் சொன்னேன், உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாம் query பேராமீட்டராக பாஸ் செய்யும் போது எங்களால் தனி டாட் ஆப்ஜெக்ட் ஒன்றை இப்படி query பேராமீட்டராக பாஸ் செய்ய முடியாது. நாங்கள் இந்த டாட் ஆப்ஜெக்டை JSON-ஆக கன்வெர்ட் செய்து தான் பாஸ் செய்ய வேண்டி இருக்கிறது.
அந்த பக்கத்தில் ஜேசன் டேட்டாவை நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஜேசன் என்று வேரியபிளில் ஸ்டோர் செய்கிறேன். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஜேசன் என்று வேரியபிள் ஒன்றை உள்ளே நான் வைக்கிறேன். இதை எனது ஸ்டேட்டிலிருந்து என்னால் எடுக்க முடியும். இதை எனது விஜெட்டிலிருந்து வெளியே செய்ய வேண்டும். உங்களால் இப்போது ஸ்டேட்டை அக்சஸ் செய்ய முடியும். URI ஒன்றின் மூலம் உங்களால் உங்கள் query parametersஐ அக்சஸ் செய்ய முடியும். query parameters அக்சஸ் செய்த பிறகு உங்களால் இங்கு இந்த query parameters அக்சஸ் செய்யும் கீயை இதற்கு பாஸ் செய்ய முடியும். நாங்கள் இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று கீ கொடுப்போம். இப்போது இதிலிருந்து வருவது ஜேசன் டேட்டா. நான் இந்த ஜேசன் டேட்டாவை டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்கிறேன். ஏனெனில் நான் இங்கு பாஸ் செய்ய வேண்டியது டாட் ஆப்ஜெக்ட் ஆகும். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றுதான் நான் பாஸ் செய்ய வேண்டி இருக்கிறது. ஃபைனலி மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸாக நான் இதை உருவாக்குகிறேன். நான் இங்கிருந்து காப்பி ஒன்று எடுக்கிறேன். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றுதான் நான் உருவாக்குகிறேன். ஆனால் இது மிகவும் கடினம் அல்ல. நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் மாடல் ஒருவரின் டைப் ஒன்றை தான் இங்கு ரிட்டர்ன் செய்ய வேண்டி இருக்கிறது. நான் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்தேன். உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஃப்ரம் ஜேசன் மெத்தட் ஆகும். எனக்கு அந்த பக்கத்தில் வரும் ஜேசன் டேட்டாவை டீகோட் செய்ய வேண்டும். அந்த ஜேசன் டேட்டா தான் நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஜேசன் என்று வேரியபிளில் வைத்தேன். அதனால் இந்த வேரியபிள் நன்அலபிள் ஆகும். அதாவது இது நல்லாக முடியாது. இதை நன்அலபிளாக டிஃபைன் செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விடயங்கள் இவைதான். அப்போது எங்களால் இதற்கு query parameterஆக டேட்டா பாஸ் செய்ய முடியும். ஏனெனில் இங்கு எங்களால் தனியாக டாட் ஆப்ஜெக்ட்ஸை இந்த query parameterஆக பாஸ் செய்ய முடியாது. அதனால் அதுதான் இஷ்யூ ஆகும். அதுதான் நாம் இப்படி ஜேசன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்து அனுப்பிய டாட்டை நான் இங்கு மீண்டும் ஜேசன் என்ற மெத்தட் மூலம் சென்று நாம் டாட் ஆப்ஜெக்டாக இங்கு கன்வெர்ட் செய்தோம். இப்போது நான் இந்த மெத்தடை கால் செய்ய வேண்டி இருக்கிறது. நான் மீண்டும் எனது அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்கிறேன். ஏதாவது இஷ்யூ இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கு என்ன இஷ்யூ இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போம். இஷ்யூ அகற்றப்பட்டு விட்டது. ரீஸ்டார்ட் ஆன பிறகு இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போது இந்த ஹோம் பேஜிலிருந்து தான் டேட்டா பாஸ் செய்ய வேண்டி இருக்கிறது. நான் எனது ஹோம் பேஜுக்கு செல்கிறேன். நாங்கள் ஹோம் பேஜுக்கு செல்வோம். ஹோம் பேஜில் உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாங்கள் இங்கு இருக்கும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை கிளிக் செய்த பிறகு ரன் ஆக வேண்டிய மெத்தடை நாம் எழுதியிருந்தோம். மேலே வந்தால் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் ஹேண்டில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பிரஸ்ட். இந்த மெத்தட் தான் நான் இப்போது ஹேண்டில் செய்ய வேண்டி இருக்கிறது என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இதற்கு எப்படி நாம் சரியாக நமது டேட்டாவை பாஸ் செய்கிறோம் என்று இப்போது நாங்கள் பார்ப்போம். சரி, நான் இங்கு வருகிறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. எனக்கு எனது பில்ட் கண்டெக்ஸ்ட் தான் தேவை. நான் இதை கண்டெக்ஸ்ட் என்று கொடுக்கின்றேன். கட்டாயம் எனது டேட்டா தேவை. இந்த டேட்டாவை மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸாக நான் பாஸ் செய்கிறேன். நான் இதை டேட்டா என்று கொடுக்கிறேன். இப்போது உங்களால் உங்கள் ரவுட்டிங்கை சரியாக செட்டப் செய்ய முடியும். இந்த மெத்தட் மூலம் நான் நேவிகேட் செய்ய வேண்டும். எனது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமர் என்ற பேஜுக்கு இதை பாஸ் செய்வோம். உங்களால் கோ ரவுட்டர் மூலம் சென்று கோ ரவுட்டர் டாட் இங்கு இருக்கிறது ஆஃப் கண்டெக்ஸ்ட் எடுத்து பாஸ் செய்ய முடியும். கண்டெக்ஸ்ட் எடுத்து இங்கு நாம் யூஸ் செய்ய வேண்டும். புஷ் நேம்டு என்று நாம் இங்கு யூஸ் செய்வோம். ஏனெனில் நான் நேம்டு ரூட் ஒன்றை உருவாக்கி இருந்தேன். உங்களால் ரூட் நேம்ஸுக்கு வந்து நமக்கு தேவையானது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமர் என்ற பேஜுக்கு நேவிகேட் செய்ய வேண்டும். நினைவில் வைத்து நீங்கள் query parameterஐ இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், query parameter கட்டாயம் தேவை. query parameterஆக உங்களால் உங்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்ற கீயை யூஸ் செய்ய முடியும். முன்பு பாஸ் செய்தது போலவே தான் நாங்கள் இங்கு பாஸ் செய்த கீ கட்டாயம் இங்கிருந்து காப்பி செய்து வைப்போம். அப்போது தவறு நடக்காது. இது ஒரு எழுத்து கூட தவறினால் இது ஃபெச் ஆகாது. ஏனெனில் அந்த கீ வேல்யூ பேஸ் மூலம்தான் இது ஃபெச் செய்யப்படும். கட்டாயம் இப்போது நீங்கள் ஜேசன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்து இதை பாஸ் செய்ய வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு இது நினைவிருக்கலாம். அதனால் என்னால் json.encode என்று அங்கிருந்து நாம் பாஸ் செய்யும் டேட்டாவை எடுக்க முடியும். இந்த டேட்டா மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நாம் முன்பு இதற்கு உருவாக்கிய toJSON என்ற மெத்தட் இங்கு இருக்கிறது. சரி, இப்போது நாம் இங்கு இஷ்யூ வருவது இந்த ஹேண்டில் எக்ஸசைஸ் என்று கால் செய்த இடத்தில் உங்களால் toJSON என்ற மெத்தடை இதற்கு பாஸ் செய்ய முடியும்.
அங்கு நாம் கீழே செல்வோம். ஹேண்டில் எக்ஸசைஸ் என்று கால் செய்த இடத்திற்கு வந்து எங்களது கன்டெக்ஸ்டை எங்களுக்கு பாஸ் செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், இங்கு ஏதாவது இஷ்யூ வருகிறது, என்ன வருகிறது என்று நாம் பார்ப்போம். நான் இங்கு ஹேண்டில் ஸ்லீப் எக்ஸசைஸுக்கு வைத்தேன். இங்கு நான் பாஸ் செய்ய வேண்டி இருக்கிறது. நமது கன்டெக்ஸ்ட் மற்றும் நாம் பாஸ் செய்ய வேண்டி இருக்கிறது நமது டேட்டாவாகும். அந்த விஷயங்கள் மட்டுமே எனக்கு செய்ய வேண்டி இருக்கிறது. சரி, இப்போது நான் எனது அப்ளிகேஷனுக்கு வந்து நாம் மைண்ட்ஃபுல்ஸ் என்ற டேப்புக்கு செல்வோம். இப்போது நான் இதை கிளிக் செய்த பிறகு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டைமரில் உங்களுக்கு தெரிகிறது. இங்கு நான் பிளேஸ் ஹோல்டர் ஒன்றை தான் இப்போது வைத்திருக்கிறேன். இதன் யூஐயை எப்படி நாம் அழகாக டிசைன் செய்கிறோம் என்று இப்போது நாம் பார்ப்போம். நான் இங்கு இருக்கும் இந்த பிளேஸ் ஹோல்டரை முதலில் அகற்றி நான் இதை ஸ்கேஃபோல்டாக ரீப்ளேஸ் செய்கிறேன். ஏனெனில் எனக்கு ஆப் பார் தேவை. ஆப் பாராக உங்களால் ஆப் பாரின் டைட்டில் கொடுக்க முடியும். நான் இங்கு டெக்ஸ்ட் விஜெட்டாக இங்கிருந்து நீங்கள் பாஸ் செய்யும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸில் ஆகும். உங்களுக்கு நினைவிருக்கலாம், இதில் நேம் என்ற ஃபீல்டு இருக்கிறது. நான் நேமை இங்கு டைட்டிலாக வைக்கிறேன். பிறகு ஆப் பாருக்கு கீழே நான் பாடி உருவாக்குகிறேன். பாடிக்கு முன்பு போலவே சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவை நாம் ரேப் செய்வோம். சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ சைல்டாக நான் இங்கு காலம் விஜெட் ஒன்று கொடுக்கின்றேன். காலமில் உங்களால் சில்ட்ரன் லிஸ்ட் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். முதலில் நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று வைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டினால் நாம் இம்ப்ளிமெண்ட் செய்கிறோம். இந்த யூவை நாம் இப்போது இதை வைத்தோம், டைட்டிலாக நேம் வைத்தோம். நான் இங்கு முதலில் கேட்டகரி டிஸ்பிளே செய்கிறேன். பிறகு நேம், பிறகு டியூரேஷனாக நான் அந்த டீட்டெயில்ஸை உருவாக்கி செல்கிறேன். நாம் இங்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று தான் வைக்க வேண்டி இருக்கிறது. நான் இங்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை வைக்கிறேன். உங்களால் கேட்டகரி ஃபெச் செய்ய முடியும். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸுக்கு வந்து உங்கள் கேட்டகரியை ஃபெச் செய்ய முடியும். இதற்கு நான் இந்த ஸ்டைலிங் சிலவற்றை ஸ்டெப் செய்திருக்கின்றேன். நான் இந்த ஸ்டைலிங்கை காப்பி பேஸ்ட் செய்கிறேன். இங்கிருந்து நான் இதை மீண்டும் எழுதுவது பயனில்லை. ஆப் கலர்ஸையும் நாம் இம்போர்ட் செய்வோம். நீங்கள் பார்க்கின்றீர்கள், நான் ஃபாண்ட் சைஸை பெரிதாக்கி இருக்கின்றேன். ஃபாண்ட் வெயிட்டை போல்டாக வைத்திருக்கிறேன் மற்றும் ஆப்பின் கலரை நான் பிரைமர் கிரீனாக மாற்றியிருக்கிறேன். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸுக்கு எங்களுக்கு இப்போது செல்ல வேண்டி இருக்கிறது. மைண்ட்ஃபுல்லுக்கு சென்ற பிறகு இந்த விடயங்கள் அழகாக அட் ஆகி இருக்கிறது உங்களுக்கு தெரிகிறது. நான் இங்கு பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இந்த விஜெட்டை பேடிங் விஜெட் மூலம் ரேப் செய்கிறேன். சரி, நான் ஆல் டிரெக்ஷனிலிருந்து 16 போல் பேடிங் கொடுக்கின்றேன். இதன் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை நாம் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் ஆக வைப்போம். முன்பு போலவே அடுத்து நான் சைஸ் பாக்ஸ் ஒன்றை வைக்கிறேன். அதற்கு கீழே கன்ஸ்ட் சைஸ் பாக்ஸ் ஆகும். சைஸ்டு பாக்ஸில் நான் ஹைட்டை 10 போல கொடுக்கின்றேன். அடுத்ததாக எனக்கு மற்றொரு டெக்ஸ்ட் விஜெட் தேவை இருக்கிறது. நான் இந்த டெக்ஸ்ட் விஜெட் பேசிக்கலி இதிலிருந்து காப்பி ஒன்று எடுக்கிறேன். எனக்கு தேவையானது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸின் நேம் ஆகும். சரி, இப்போது எனக்கு இந்த ஸ்டைலிங் தேவையில்லை. நான் இந்த ஸ்டைலிங்கை அகற்றுகிறேன். ஏனெனில் நான் இப்போது ஸ்டைலிங்க்கு வேலை செய்து பயனில்லை. ஆனால் நான் முன்பு ப்ரீடிஃபைன் செய்த ஸ்டைலிங் சிலவற்றை உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆப் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸில் நாம் யூஸ் செய்வோம். இதற்கு டைட்டில் ஸ்டைல் ஆகும். அந்த அளவு நல்லது. இப்போது நான் இந்த கன்ஸ்ட் சைஸ்ட் பாக்ஸுடன் இதை காப்பி செய்து இதற்கு கீழே வைக்கிறேன். நேமை நாம் வைத்தோம். அடுத்து டியூரேஷன். இங்கு நாம் இதை அகற்றி டியூரேஷன் என வைப்போம். உங்களால் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸில் டியூரேஷனை இதற்கு மினிட்ஸாக வைக்க முடியும். நான் இங்கு டெக்ஸ்ட் ஸ்டைலை இங்கு கொடுக்கிறேன், பாடி ஸ்டைல் போல். சரி, அந்த அளவு நல்லது. நான் மீண்டும் இந்த சைஸ்ட் பாக்ஸுடன் இதை காப்பி செய்கிறேன். இதை காப்பி செய்து நாம் இதை 20 போல வைப்போம். இங்கு டிஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு வைக்க வேண்டி இருக்கிறது. டிஸ்கிரிப்ஷனை நான் வைக்கிறேன். நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸுக்கு வந்து பார்த்தால் தெரியும். இதை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு தெரிகிறது, இங்கு இப்போது இந்த டேட்டா ஃபில் ஆகி இருக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த டியூரேஷன் ஒன்று அட் ஆகி இருக்கிறது. நான் இங்கு இவற்றை அகற்றுகிறேன். இவை தேவையில்லை. சரி,
இப்பொழுது உங்களுக்கு இங்கு நாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மேப் செய்யும் விதத்தை நான் பேச வேண்டி இருக்கிறது. நான் இதை உங்களுக்கு முன்பும் சொல்லி தந்தேன். நாம் இப்போது ப்ராக்டிஸ் செய்வோம். நான் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ப்ரொவைடருக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரிகிறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரிங் அரேயாக இருக்கிறது. இந்த ஸ்ட்ரிங் அரேவை எப்படி நாம் இங்கு யூஐயில் இருக்கும் விதத்தில் மேப் செய்கிறோம் என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். சரி, நான் இங்கு இருக்கும் சைஸ்ட் பாக்ஸுடன் இவற்றை காப்பி செய்கிறேன். காப்பி செய்து நாம் இதை கீழே பேஸ்ட் செய்வோம். அடுத்ததாக உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று வைக்க முடியும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று இங்கு கொடுக்கிறேன். சரி, அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எனக்கு மேப் செய்ய வேண்டி இருக்கிறது. நான் இங்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேப் செய்யும் இடத்திலும், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு மேலே சைஸ்ட் பாக்ஸ் ஒன்று வைக்கிறேன். சரி, இப்போது நாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மேப் செய்வோம். அதனால் இது மிகவும் கடினமான விஷயம் இல்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு முதலில் சொல்லித் தருகிறேன். நீங்கள் இங்கு செய்ய வேண்டியது உங்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை எடுத்து ஸ்ப்ரெட் செய்ய வேண்டும். அதனால் ஸ்ப்ரெட் செய்யும் விதத்தை உங்களுக்கு நான் முன்பும் சொல்லித் தந்தேன். ஸ்ப்ரெட் செய்ய வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிறகு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒவ்வொன்றாக சென்று இதை மேப் ஒன்று உருவாக்கி நாம் அழகான விஜெட்டுக்கு மேப் செய்ய வேண்டி இருக்கிறது. நான் இதை மேப் செய்கிறேன். இதில் இருப்பது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று. நீங்கள் இப்போது இதை நேரடியாக மேப் செய்ய முடியும். நான் இங்கு நேரடியாக பேடிங் விஜெட் உள்ளே மேப் செய்கிறேன். பேடிங்கை உங்களால் எட்ஜ் இன்செட்ஸ் ஆக வைக்க முடியும். நான் இங்கு சிமெட்ரிக் பேடிங் ஒன்று வைக்கிறேன். எனக்கு வெர்டிக்கல் டிரெக்ஷனிலிருந்து மட்டுமே அந்த பேடிங் தேவையாக இருக்கிறது. அதாவது மேலேயும் கீழேயும் நான் 5 போல் பேடிங் வைக்கிறேன். உங்களால் இவற்றை கமாஸ் வைத்து பிரிக்க முடியும். இதை சேவ் செய்கிறேன். சரி, அடுத்து இதற்கு சைல்டு ஒருவரை எனக்கு வைக்க வேண்டி இருக்கிறது. நான் சைல்டாக கண்டெய்னர் ஒன்றை வைக்கிறேன். கண்டெய்னர் விஜெட் தான் எனக்கு தேவையாக இருக்கிறது. நான் கண்டெய்னருக்கு டெக்கரேஷன் ஒன்றை பாஸ் செய்கிறேன். ஏனெனில் இந்த யூஐயை காட்டினால் இங்கு இருக்கும் இதுதான் இப்போது நான் டிசைன் செய்ய போகிறேன். இதை நான் கண்டெய்னர் உள்ளே வைத்து உங்களுக்கு தெரிகிறது பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்து இப்படி பார்டர் ஒன்று ஆட் செய்திருக்கிறேன். அதனால் நாம் இதை கொஞ்சம் செட்டப் செய்வோம். நான் இந்த டெக்கரேஷனை உங்களுக்கு வைத்து காட்டுகிறேன். இப்படித்தான் டெக்கரேஷன் வர வேண்டி இருக்கிறது. அதனால் இந்த விஷயங்களை நாம் எப்போதும் பேசுகிறோம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், கலர் ஒன்று பார்டர் ரேடியஸில் இருந்து பார்டர் கலர் ஒன்று தான் நான் வைத்திருக்கிறேன். அடுத்து நம்மால் சைல்டு ஒருவரை இதற்கு வைக்க முடியும். நாம் நார்மலி டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று வைப்போம். டெக்ஸ்ட் விஜெட்ஸ் உள்ளே சிம்பிளி எனது இன்ஸ்ட்ரக்ஷனை ரெண்டர் செய்ய வேண்டி இருக்கிறது. பிறகு உங்களால் இங்கு நான் ஸ்டைல் ஒன்று சிறிய டெக்ஸ்டைலாக கொடுக்கிறேன். எனக்கு ஃபோன்ட் சைஸ் கொஞ்சம் பெரிதாக வேண்டும். நான் இங்கு 15 போல கொடுக்கிறேன். இது எப்படி டிஸ்பிளே ஆகிறது என்று அதை கொடுத்து சேவ் செய்து பார்க்கவும். இங்கு உங்களுக்கு தெரிகிறது, நாம் எப்போதும் இதை ரீஸ்டார்ட் செய்யும் போது தான் இங்கு மீண்டும் எனது அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்து பார்க்கிறேன். உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் என்று செலக்ட் ஆகி இருக்கிறது. டிஃபால்ட்டாக இங்கு தெரிகிறது. ஏதாவது இஷ்யூ இருக்க வேண்டும் என்று கட்டாயம் நாம் பார்ப்போம். நீங்கள் பார்க்கிறீர்கள், இது ரீஸ்டார்ட் ஆன பிறகு எந்த இஷ்யூவும் இல்லை. நாம் முதலில் இந்த ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் செய்து இந்த எரரை சரி செய்வோம். நான் மைண்ட்ஃபுல்னஸுக்கு வருகிறேன். மைண்ட்ஃபுல்னஸுக்கு வந்து நான் இதை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு இப்போது தெரிகிறது இவை அழகாக மேப் ஆகி இருக்கின்றது. நான் இதை எனது டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு சிறிய பேடிங் கொடுக்கிறேன். எனக்கு எல்லா டிரெக்ஷனும் தேவையில்லை, பரவாயில்லை. நான் இங்கு எல்லா டிரெக்ஷனிலிருந்தும் 3 போல பேடிங் கொடுக்கிறேன். நான் இதை கொடுத்து சேவ் செய்கிறேன். நாம் மீண்டும் மைண்ட்ஃபுல்னஸுக்கு செல்வோம். இதை கிளிக் செய்வோம். உங்களுக்கு தெரிகிறது இந்த விஷயங்கள் இப்போது பேடிங்குடன் அழகாக அட் ஆகி இருக்கிறது. இப்போது நாம் அந்த இஷ்யூவை கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் பார்க்கிறீர்கள், பேக்கான பிறகு நாம் முதலில் ஃபில்டர் செலெக்ஷன் செய்த பிறகு இஷ்யூ இல்லை. உண்மையில் இங்கு இஷ்யூ இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம். இது இருப்பது நமது ஹோம் பேஜில். நாம் முதலில் பார்ப்போம். நான் ஹோம் பேஜுக்கு வருகிறேன். நாம் மற்ற விஜெட்ஸை க்ளோஸ் செய்வோம். நீங்கள் பார்க்கிறீர்கள், எல்லாவற்றையும் சரியாக வைத்திருக்கிறோம். எங்களுக்கு மீண்டும் இந்த இஷ்யூ வந்தால் நான் உங்களுக்கு அதை சரி செய்யும் விதத்தை சொல்லித் தருகிறேன். இங்கு டீபக் செய்து அப்படியானால் நான் எங்கிருந்து நமக்கு இந்த இஷ்யூ வருகிறது என்று நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு அழகாக ஃபில்டர் வேலை செய்கிறது. இங்கு ஃபில்டர் வேலை செய்கிறது என்றால் இஷ்யூ இருக்க முடியாது. முன்னோக்கி டுட்டோரியல் கண்டினியூ செய்யும் போது அது வந்தால் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அது எப்படி சரி செய்கிறோம் என்று நாம் பார்ப்போம். ஏதாவது இஷ்யூ இருக்க வேண்டும்.
கட்டாயம். அப்படியாகிறது என்றால் நமது ப்ரொவைடர் பக்கத்திலிருந்து இருக்கலாம். நாம் இந்த ரியாக்ஷனில் எனக்கு தேவையாக இருந்தது. இப்படி மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரிகிறது நம்மால் இந்த வேலைகளை செய்ய முடியும். நாம் இப்படி பேக் ஆகும்போது உங்களுக்கு தெரிகிறது இப்போது எந்த இஷ்யூவும் இல்லை. இப்படி நம்மால் இதை டிஸ்பிளே செய்ய முடியும். நாம் மற்றொரு எக்ஸசைஸ் உள்ளே சென்று பார்ப்போம். நாம் கீழே இருக்கும் ஒரு எக்ஸசைஸுக்கு செல்வோம். உங்களுக்கு தெரிகிறது இப்படி அழகாக இப்போது டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகிறது. சரி, அப்படியானால் இப்படி இந்த டீட்டெயில்ஸை டிஸ்பிளே செய்வதை எனக்கு இந்த செக்ஷனில் சொல்லித்தர வேண்டி இருந்தது. அதனால் இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. நாம் சரியாக நமது டைமை ட்ராக் செய்கிறோம் எப்படி என்று இப்போது நாம் அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். நமது ஸ்லீப் எக்ஸசைஸில் டைமை நம்மால் ட்ராக் செய்ய முடியும். அதை எப்படி செய்கிறோம் என்று நாம் அடுத்து பார்ப்போம். நான் உங்களுக்கு அதன் யூஐயை காட்டினால் நாம் யூஐக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரிகிறது இப்படியான ஸ்லீப் ஸ்டோரேஜில் என்னால் இப்படி டைமர் ஒன்றை ஸ்டார்ட் செய்ய முடியும். இப்போது இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு ஃபீச்சர் இதற்கு முன்பு இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது இல்லை. நாம் எப்படி இப்படி ஒரு ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் செய்கிறோம் என்று நான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் சொல்லித் தருகிறேன். சரி, அதனால் மிகவும் கடினம் இல்லை தானே? நாம் பார்த்தோம், நாம் உருவாக்கிய எக்ஸசைஸ் மற்றும் கிளிக் செய்த பிறகு அந்த எக்ஸசைஸ் பேஜுக்கு ரவுட்டிங்ஸ் மூலம் பாஸ் செய்தோம். நாம் கோ ரவுட்டர் தான் யூஸ் செய்திருக்கின்றோம். ரவுட்டிங்ஸ் மூலம் சென்று நாம் எப்படி சிங்கிள் பேஜை டிஸ்பிளே செய்கிறோம் என்று இப்போது பார்த்தோம். அதனால் நான் நினைக்கின்றேன் அது மிகவும் கடினமான விடயம் இல்லை. அதனால் உங்களுக்கு ஏதாவது குழப்பமான விஷயம் இருந்தால் அல்லது மீண்டும் கோடை ரெஃபர் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு நமது டிஸ்கிரிப்ஷன்களை பார்க்கலாம். நாம் பேசும் முழு சோர்ஸ் கோடை நான் ஜிட்ஹப் ரெபாசிட்டரிக்கு வைத்து லிங்கை டிஸ்கிரிப்ஷனின் கீழ் வைத்திருப்பேன். கொஞ்சம் பார்த்தால் உங்களால் அதனை கண்டுபிடிக்க முடியும். அதில் உங்களால் எல்லா கோட்ஸை மீண்டும் ரெஃபர் செய்ய முடியும். அதனால் நாம் கிளாஸில் பேசும் எக்ஸாக்ட் கோடை உங்களுக்கு நமது ஜிட்ஹப் ரெபாசிட்டரியிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஜிட்ஹப் ரெபாசிட்டரியினை ரெஃபர் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது புரியவில்லை என்றால் கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மால் கமெண்ட் செக்ஷனில் அதை டிஸ்கஸ் செய்து செல்ல முடியும். சரி, அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ செய்ய வேண்டும். அந்த விஷயங்கள் சரியாக புரிந்தால்தான் நாங்கள் முன்னோக்கி இதை கண்டினியூ செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த விடயங்கள் சரியாக விளங்க முடியும். அப்படியானால் நாங்கள் எங்களது அப்ளிகேஷனை கண்டினியூ செய்கிறோம் எப்படி என்று அடுத்த செக்ஷனில் பார்ப்போம்.